நீங்கள் அப்ஃப்ரண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 20 to 40% நீங்கள் கேஷ் பே பண்ண போகிறீங்க. அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். ஓகே ஓகே. ப்ளஸ் வந்து இது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் டைம் வேணும். ஏன்னா திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் யாராவது ஒரு செலிபிரிட்டி இப்படி கை காமிச்சு நிற்பாங்க, இங்கே வீடு அங்கே வீடுன்னு, அதை பார்த்து வாங்கிடக்கூடாது. எல்லாருமே டார்கெட் பண்ணுறது ஃபோமோ தான். ஐயோ நீங்கள் வீடு வாங்கலைன்னா ஸ்கொயர் ஃபுட் விலை ஏறிடும், அடுத்த வாரம் ஏறிடும், அடுத்த நாளே ஏறிடும்லாம் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இந்த ஏரியாவில் நல்ல ஏரியாவா, வெள்ளம் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், தண்ணி எப்படி, கரண்ட் எப்படி, சூவேஜ் எப்படி, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி, இந்த வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களால எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்மளோட சிச்சுவேஷனும் எக்ஸாக்ட்லி எல்லாத்தையும் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கே நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும். ஸோ இதுக்கு இந்த 5 years இதுக்கு யூஸ் பண்ணுங்க.